Hi viewers, welcome to Chitra Mohans Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ரிமைனிங் ரைஸ் இட்லி. மீதமான சாதத்தை எப்படி இட்லியா மாத்தி சாப்பிடலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் ரைஸை நான் மிக்ஸி ஜார்ல போட்டு மாவா அரைச்சி வச்சிருக்கேன். எந்த அளவு சாதம் மீதமாச்சோ அதே அளவுக்கு இட்லி ரவை எடுத்து மீதமான சாதத்தோட சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். இட்லி ரவை தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உப்மாவுக்கு யூஸ் பண்ணுற ரவை கூட எடுத்துக்கலாம். இட்லி மட்டும்தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதால இன்றைக்கி நான் சாதாரண ரவை எடுக்காமல் இட்லி ரவை எடுத்து மீதமான சாதத்தை அரைச்சி வச்சிருக்கிற மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மீதமான சாதமும் இட்லி ரவையும் ஈக்குவலாக எடுத்து கலந்து வச்சிட்டோம். இதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளவு சாதம் எடுத்தோமோ அதில் பாதி அளவு நல்ல கெட்டியான தயிர், அதையும் நம்ம இந்த ரவையோட சாதத்தை அரைச்ச மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இட்லி ரவை, அரைச்ச சாதம், அரை கப்பு தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி ரவையை வறுக்காம அப்படியே தான் நான் சேர்த்துருக்கேன். நார்மல் ரவையாக இருந்தாலுமே நம்ம வறுக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விடணும். ரவை, அரைச்ச சாதம், தயிர் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நார்மலாக நம்ம அரைக்கிற இட்லி மாவு பதத்துக்கு இதை கொண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா யாராவது கெஸ்ட்டு வர்றாங்கன்னு நம்ம ரைஸை சேர்த்து வைப்போம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரைஸ் மிஞ்சிரும். ரிமைனிங்கான ரைஸை அப்படியே சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம இட்லியாவோ இல்லைனா தோசையாவோ கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இட்லி ரவை சேர்க்குறப்ப இட்லி மட்டும்தான் நல்லா இருக்கும். இட்லி ரவை சேர்த்து தோசை ஊற்றினோம்னா தோசை வராது. இன்றைக்கி நான் இட்லி ரவை சேர்த்ததால் இந்த மாவில் இட்லி மட்டும்தான் வரும். நம்ம தோசை ஊற்றுற மாதிரி இருந்தால் ரேஷியோ மாற்றி இட்லி ரவைக்கு பதிலாக நம்ம நார்மல் ரவை கலந்து செய்யணும். இன்றைக்கி நம்ம இட்லி மாவுக்கு மட்டும்தான் மாவு ரெடி பண்ணுறோம். பாருங்கள், தண்ணியோட அளவு பத்தாமல் இருந்ததால் நான் மறுபடியும் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ரவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி தேவைப்படும். நான் எடுத்த ரவைக்கு நம்ம சாதம் அளந்த பவுலில் அரை கப்பு இருந்து 3/4 கப் வரைக்கும் எனக்கு தண்ணி தேவைப்பட்டது. ரவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மாறுபடும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டோம். இதை 1 மணி நேரம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து நம்ம மாவை பார்க்கலாம். நம்ம சேர்த்த இட்லி ரவை நல்லா கலந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதனால் நான் என்ன பண்ணுறேன், 1 மணி நேரம் கழித்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் மூடி வைக்க போகிறேன். ஆல்ரெடி 1 மணி நேரம் இந்த இட்லி ரவை ஊறி இருக்குது. 1 மணி நேரம் கழித்து தேவைப்பட்ட தண்ணியை ஊற்றி மறுபடியும் நல்லா கலந்து விட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். மொத்தமாக நம்ம நைட்டு இட்லி செய்ய போகிறோன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். 2 மணி நேரம் அது ஊறினா அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஆப்ப சோடா கலந்து மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றுறப்ப இட்லி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ மறுபடியும் நான் தட்டு போட்டு 1 மணி நேரம் இப்படியே விட்டுற போகிறேன். 2 மணி நேரம் கழித்து இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடாவை தண்ணியில் நல்லா கலந்து அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஆப்ப சோடா நல்லா கலந்தாதான் ஃபுல்லாக கரைஞ்சி வரும். கரையாமல் ஊற்றுறத விட நல்லா கரைச்சி ஊற்றுனோம்னா நம்ம மாவு இட்லி ஊற்றுறப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ முடிஞ்சளவு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவில் சேர்த்து நம்ம இட்லி மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து நம்மளோட மாவு இட்லி ஊற்றுற பதத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆப்ப சோடா தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆப்ப சோடா போட்டால் தான் நம்மளோட இட்லி நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இட்லியும் உடையாமல் எடுக்கிறப்ப ஒட்டாமல் நல்லா இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆப்ப சோடா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். எனக்கு மீதமான சாதத்துலேயே 4 ஈடளவு இட்லி ஊற்றுறதுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றி நம்மளோட இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றல, நார்மல் இட்லி ஊற்றுற மாதிரியே துணி போட்டு இட்லி ஊற்றிக்கிறேன். இந்த இட்லியும் நார்மல் இட்லி மாதிரி நல்லா உப்பி பெருசாக வரும். தயிர் நிறையா சேர்க்கறதால இட்லியில் புளிப்பெல்லாம் தெரியாது. பாருங்கள், ஒரு தட்டு மட்டும் ஊற்றி எடுத்துட்டோம். துணியில் ஒட்டாமல் இட்லி நல்லா ஈஸியாக விட்டு வருது. அதே சமயத்தில் நல்லா உப்பி பெருசாகவும் இருக்குது. சாப்பிட்றப்ப நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். உடைக்கிறப்ப கெட்டி இல்லாமல் ஈஸியாக இட்லி ரொம்ப மெத்துன்னு இருக்கும். கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு இட்லி சூப்பராக கிடைக்கும். இனிமேல் சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் கஷ்டப்பட்டு மறுபடியும் சாதத்தையே சாப்பிடாம இட்லியாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லியை 15லிருந்து 20 நிமிஷம் வேக வச்சு வெந்ததுக்கு அப்புறமா உடனே எடுத்தோம்னா நம்ம இட்லியை எடுக்க முடியாது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, பிஞ்சு விட்டு வரும். அதனால வெந்த இட்லியை நல்லா ஆற விட்டு ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்தால் தான் துணியில் ஒட்டாமல் சூப்பராக வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.